கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகமம் அதிகாரம் 13 கேள்விகளும் பதில்களும். 1000 பேருக்கு தலைவரோடும் 100 பேருக்கு தலைவரோடும் அதிபதிகளோடும் ஆலோசனை பண்ணியவன் யார்? தாவீது. எதை திரும்ப நம்மிடத்தில் கொண்டு வருவோமாக என்று தாவீது கூறினான்? தேவனுடைய பெட்டி. யாருடைய நாட்களில் தேவனுடைய பெட்டியை தேடாதே போனோம் என்று தாவீது கூறினான்? சவுல். தேவனுடைய பெட்டியை குறித்த காரியம் யாருடைய பார்வைக்கு செம்மையாய் இருந்தது? சகல ஜனம். தேவனுடைய பெட்டியை எங்கே இருந்து கொண்டு வரும்படி தாவீது இஸ்ரவேலரை கூட்டினான்? கிரியாத் யாரீம். தாவீது பெட்டியை கொண்டு வரும்படி எது முதல் எதுவரையும் உள்ள இஸ்ரவேலரை கூட்டினான்? சீகோர் நதி துவங்கி ஆமாத்தின் எல்லை வரைக்கும். சீகோர் நதி தேசத்தை சேர்ந்தது? எகிப்து. கர்த்தருடைய பெட்டி எவைகளின் நடுவே வாசம் பண்ணுகிறது? கேருபீன்கள். கிரியாத் யாரீம் எங்கே இருந்தது? யூதா. கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரும்படி கிரியாத் யாரீமுக்கு போனவர்கள் யார்? தாவீதும் இஸ்ரவேலர் அனைவரும். தேவனுடைய பெட்டியை யாருடைய வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள்? அபினதாப். தேவனுடைய பெட்டியை எதின் மேல் ஏற்றி கொண்டு வந்தார்கள்? ஒரு புது ரதம். தேவனுடைய பெட்டி இருந்த ரதத்தை நடத்தினவர்கள் யார்? ஊசாவும் அகியோவும். தேவனுக்கு முன்பாக முழு பலத்தோடும் மகிழ்ச்சியாய் ஆடி பாடினவர்கள் யார்? தாவீதும் சகல இஸ்ரவேலரும். தாவீதும் இஸ்ரவேலரும் தேவனுக்கு முன்பாக எவைகளை கொண்டு ஆடி பாடினார்கள்? சுரமண்டலங்கள், தம்புருகள், மேளங்கள், கைத்தாளங்கள் மற்றும் பூரிகைகள். எவ்விடத்தில் வந்தபோது பெட்டியை சுமந்த மாடுகள் இடறியது? கீதோனின் களம். பெட்டியை பிடிக்க தன் கையை நீட்டியவன் யார்? ஊசா. ஊசாவின் மேல் கோபம் மூண்டவர் யார்? கர்த்தர். ஊசாவை அடித்தவர் யார்? கர்த்தர். கர்த்தர் ஏன் ஊசாவை அடித்தார்? பெட்டி அண்டைக்கு கையை நீட்டினதினால். தேவ சமூகத்தில் செத்தவன் யார்? ஊசா. கர்த்தர் ஊசாவை அடித்ததின் நிமித்தம் விசனப்பட்டவன் யார்? தாவீது. கர்த்தர் ஊசாவை அடித்த ஸ்தலத்துக்கு தாவீது என்ன பெயரிட்டான்? பேரேஸ் ஊசா. தேவனுடைய பெட்டியை தன்னிடத்தில் கொண்டு வருவதற்கு பயந்தவன் யார்? தாவீது. தாவீது தேவனுடைய பெட்டியை யாருடைய வீட்டில் சேர்த்தான்? ஓபேத் ஏதோம். தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோமின் வீட்டில் எவ்வளவு நாள் இருந்தது? 3 மாதம். தேவனுடைய பெட்டி தன்னுடைய வீட்டில் இருக்கையில் ஆசீர்வதிக்கப்பட்டவன் யார்? ஓபேத் ஏதோம். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கேள்விகள் வேதாகம புதையல் புத்தகத்தில் எடுக்கப்பட்டவை. நன்றி.